அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு எண்ணி 2 நாளில் உங்களுடைய வாழ்வில் விதி மாறும் நேரம். அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த தருணங்கள்ல மகாலயபட்சம் அப்படின்னா என்ன, இந்த மகாலயபட்சமான இன்றைய நாள் கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலயபட்சம் என குறிப்பிடப்படுகிறது. இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். மகாலயபட்சத்தின் சிறப்புகள் என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு ஆகும். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். அது மட்டுமில்லாமல் இந்த மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான ஒரு காலமாக நம்பப்படுகிறது. வழக்கமான அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலயபட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரை சென்று சேரும் என சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாகவும் ஐதீகம். அதனால்தான் மகாலயபட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்கள் நாம் செய்யும் வழிபாடுகள் பித்ருதோஷத்தில் இருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசிகள் முழுவதுமாக பெற முடியும் என கூறப்படுகிறது. இந்த மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களை குறிப்பதாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்பு ஆகியவற்றை போக்கி சுபிட்சத்தை உண்டாக்கும். மகாலயபட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலயபட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கான கிரகமாகும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் ஆவார். அதனால் இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தான் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவும். மகாலயபட்ச காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, நாய், காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு, வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிகவும் பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்கும். தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளை போர் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையிலும் அதற்கு முந்தைய 15 நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். தெய்வங்களை வழிபடுவது போலவே குறிப்பிட்ட காலத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள், திதி காரியம் போன்றவை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் இரவு காலமான தட்சியானிய புண்ணிய காலத்தில் பூமியை காக்க பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களை காப்பார்கள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் முடியும் இந்த காலத்தில் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்றும் பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாளாகும். புரட்டாசி
புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அதே போல இறந்தவர்களுக்கான காரியம் தவசம் செய்ய என்ன திதியில் இறந்தார்கள் என்று பார்ப்பதுண்டு. அந்த வகையில் மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதி என்ற வகையில் 15 திதி கொடுக்கவோ தவறவிட்ட முன்னோர் காரியம் செய்யவோ ஏற்ற நாளாகும். இதுவே பித்ருபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. பித்ருக்களுக்கு ஏன் திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. பித்ருதோஷம் நீங்க உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு சரியான திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவறவிட்டு இருந்தால் பித்ருதோஷம் ஏற்படும். மகாலயபட்ச நாட்கள் திதி கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம். பண்டைய வழக்கப்படி சிவபெருமான், ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் போன்றோரும் மகாலய நாட்கள் பித்ரு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மகாலயபட்ச நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த 15 நாட்கள் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பித்ருதோஷம் நீங்கவும் பல்வேறு செயல்களை செய்யலாம். தர்ப்பணம் அல்ல திதி கொடுத்தல், அதாவது இந்த நாட்களில் குடும்பத்தில் இருந்தவர்களின் திதி வரும் நாள் அல்லது ஏதேனும் ஒரு நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிண்டம் வைத்து அல்லது எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம். நீர்நிலைகள், ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகளில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதேபோல் மகாலயபட்ச நாட்களில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானதாக, குறிப்பாக பசுக்களுக்கு உணவளிப்பது அல்லது நன்கொடை அளிப்பது பித்ரு கடன்களை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது. கால்நடைகளுக்கு உணவளிப்பதும் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாகும். இந்த மகாலயபட்சமாக எப்போது துவங்குகிறது என்று பார்க்கும்போது இந்த 2025 மகாலயபட்சம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று துவங்குகிறது. இன்றைய நாளில் கடகராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது தேவையற்ற சண்டைகள் மற்றும் முடிவெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். மேலும் நீர் நிறைந்த காய்கறிகள், குறிப்பாக பாகற்காய் மற்றும் சாதம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. தூய்மையை கடைபிடித்து சைவ உணவுகள் உட்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. இது முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும். குறிப்பாக கடகராசினியர்கள் இந்த மகாலயபட்சமான இன்றைய நாள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வீண் சண்டைகளை தவிர்க்க வேண்டும். முடி வெட்டுதல், அதாவது மகாலயபட்ச காலத்தில் முடி வெட்டுவதை தவிர்க்கப்பட வேண்டும். நீர் நிறைந்த காய்கறிகளை உண்ணக்கூடாது. பாகற்காயை தவிர்ப்பது அவசியம். தவறுதலாக கூட சாதித்தை சாப்பிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மகாலயபட்ச காலத்தில் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தினமும் இந்த நாட்களில் தினமும் குளித்து தூய்மையை பேண வேண்டும். சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். தினமும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை பயக்கும். மகாலயபட்சம் முழுவதும் பிரதமை முதல் அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவு கூற வேண்டும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கடகராசினியர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. அதே போல் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு ஏற்பட்டு வரும் தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. அதே போல புத்திரபாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த மகாலயபட்சமான இந்த 15 நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.